சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களை உருவாக்கும் போது இது மாதிரி பாஜக அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் ஆட்சி அமைக்கின்றதோ அந்த தலைமையிலான ஆட்சி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய காரியத்தை தான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். இன்றைக்கு ஒரே நாடு ஒரே கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தை பாஜக அரசாங்கம் ஒன்றிய அரசு கையில் எடுத்து அதை எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதை திட்டமாக தீட்டி செயல்படுகின்றார்கள். அந்த திட்டத்தினுடைய ஒரு செயல்பாடாகத்தான் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மதரசா கல்வி வாரியத்தை அந்த மாநில அரசாங்கம் தடை செய்திருக்கின்றது. இது மாதிரியான காரியங்கள் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையுமே குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகின்றது. செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் அன்றாடம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்து அதனுடைய சிந்தனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், உத்தரகாண்ட் மாநிலத்தில் அந்த மாநில அரசாங்கம் மதரசா கல்வி வாரியத்தை தடை செய்திருக்கின்றது. இந்த மாநிலத்திலே இந்த மதரசா கல்வி வாரியம் தொடர்ச்சியாக பல வருடங்களாக இயங்கி வருகின்றது. அந்த மதரசா கல்வி வாரியத்தை அந்த மாநில அரசாங்கம் இப்போது தடை செய்திருக்கக்கூடிய செய்தி வெளிவந்திருக்கிறது. இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் புஷ்கர் சிங் தாமி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் முதல்வராக இருக்கின்றார். அவருடைய தலைமையிலான பாஜக அரசாங்கம் உத்தரகாண்டிலே இப்போது ஆட்சியில் இருந்து வருகின்றது. இவர் தலைமையிலான இந்த அரசாங்கம் 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த மதரசா கல்வி வாரியத்தை இப்பொழுது அவசரமாக ஒரு சட்டம் கொண்டு அதை தடை செய்திருக்கின்றது. அதை தடை செய்துவிட்டு புதுசாக ஒரு முறையை கொண்டு வருகின்றார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், உத்தரகாண்ட் மாநில சிறுபான்மையினர் கல்வி வாரியம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த வாரியத்தின் கீழாக இந்த அமைப்பின் கீழாகத்தான் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாமே இந்த வாரியத்தின் கீழாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இப்போ இந்த உத்தரகாண்ட் மாநில சிறுபான்மையினர் கல்வி நல வாரியம் இதன் கீழாக என்னென்ன சமூகங்கள் உள்ள கொண்டு வராங்கன்னா, கிட்டத்தட்ட 6 சமூகங்களை சேர்ந்த கல்வி நிறுவனங்களை இதற்குள்ளாக கொண்டு வராங்க. முஸ்லிம்கள் அதில் ஒரு சமூகமாக இருக்கிறாங்க. அது மாதிரி அவர்களோடு சேர்ந்து சீக்கியர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், முஸ்லிம்களோடு சேர்த்து மொத்தம் 6 சமூகங்களையும் ஒன்றாக இணைத்து இந்த 6 சமூகங்களுமே இனிமேல் இந்த சிறுபான்மை நல கல்வி வாரியத்தின் கீழாகத்தான் செயல்பட வேண்டும். அந்த வாரியம் சொல்லக்கூடிய சட்டங்கள் தான் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் இந்த வாரியத்தின் கீழாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், NCERT என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், இந்த NCERT என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேசிய கல்வி நிறுவனத்தின் கீழாகத்தான் எல்லா பாடத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் ஒரு கல்வி நிறுவனங்களை இந்த சமூகம், உதாரணமாக முஸ்லிம்களோ அல்லது சீக்கியர்களோ ஒரு கல்வி நிறுவனத்தை புதுசாக உருவாக்க வேண்டும், ஏதாவது நிறுவனத்தை தொடங்க அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எடுத்த எடுப்பிலேயே தொடங்கிட முடியாது. அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த NCERT என்று சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பில் போய் பதிவு செய்யணும். நாங்கள் அந்த மாதிரி ஒரு மதரசாவை நாங்கள் உருவாக்க போகிறோம், இது மாதிரி இந்த சமூகத்தினுடைய மாணவர்களுடைய மேம்பாட்டிற்காக வேண்டி, இந்த சமூகங்களுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி ஒரு கல்வி நிறுவனத்தை நாங்கள் உருவாக்க போகின்றோம் என்று முன்கூட்டியே அந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் போய் முன்கூட்டியே போய் பதிவு செய்யணும். அதற்கான அனுமதி பெற்று அவர்கள் அனுமதி அளித்த பிறகுதான் அவர்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்க முடியும். அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் பாடத்திட்டத்தை அதிகப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, புதிதாக மாணவர்களுக்கு ஏதாவது அந்த மதம் சார்ந்த அல்லது அந்த கல்வி சார்ந்த விஷயங்களை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, முன்கூட்டியே அனுமதி வாங்கிய பிறகுதான் அந்த செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற புதிய சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு இதன் மூலமாக கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மதரசா கல்வி வாரியம் என்று தனியாக இருக்காது என்று ஒட்டுமொத்தமாக அதற்கு மூடு விழா நடத்தி இருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த விதிமுறைக்கு ஒரு சில பேர் ஆதரவு குரல்கள் கொடுக்கிறாங்க. உதாரணமாக ஏற்கனவே இந்த மதரசா கல்வி வாரியத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்ட முஃப்தி ஷமூம் காசிமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது நல்ல ஒரு திட்டம் தான், இதன் மூலமாக மதம் சார்ந்த கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இருக்காது, அதுக்கு யாரும் பயப்பட வேண்டாம், அது மாதிரியான ஒரு தடையெல்லாம் இது இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல், ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறார். அதோடு சேர்த்து பொது பாடங்களையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம். எப்படி அவங்களுடைய மதம் சார்ந்த கல்வியை மதரசாக்கள்ல மற்ற
சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் எப்படி அவங்க மதம் சார்ந்த கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அது மாதிரி பொதுவான பாடத்திட்டங்கள் கற்றுக் கொடுக்கப்படும், அறிவியல் கற்றுக் கொடுக்கப்படும், கணினி கற்றுக் கொடுக்கப்படும், சமூகம் சார்ந்த பல நவீன கல்வி முறைகள்லாம் இந்த சட்டத்தின் கீழாக கற்றுக் கொடுக்கப்படும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கிறார். என்னமோ இவ்வளவு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதையெல்லாம் வந்து யாரும் கற்கக்கூடாது என்று தடை இருந்த மாதிரியும், இப்பதான் புதுசாக அந்த மாணவர்கள்லாம் அதை வந்து கற்றுக்கொள்ற மாதிரியும், இப்பதான் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்த மாதிரியான ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பிம்பத்தை இவர் வந்து பேசுறார். அதோட சேர்த்து என்ன சொல்றாருன்னா, இது மாதிரியான சட்டத்திட்டங்கள் மாறும்போது சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களுக்கு அரசு அங்கீகாரம் வந்து கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அரசு அங்கீகாரத்தோட கூடிய அந்த சான்றிதழ் கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான விதிகள் மூலமாக மாணவர்கள் பொது நீரோட்டத்தில் வந்து கலந்து கொள்றதுக்கும் இது மாதிரியான சட்டங்கள் உதவும் என்கின்ற ஒரு பிம்பமான பேச்சை வந்து அவர் பேசுகிறார். ஏற்கனவே மாணவர்கள் அது மாதிரியான கல்வியை வந்து கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பல வருடங்களாக அவர்கள் வந்து பொது நீரோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. என்னமோ இவ்வளவு காலமாக வந்து மாணவர்களுடைய மூளைகளை வலுங்கடிப்பு செய்த மாதிரியும், அவர்களுடைய அறிவுலாம் வளரக்கூடாது என்று ஏற்கனவே இருந்த கல்வி நிறுவனங்கள் வந்து திட்டமிட்டு செயல்பட்ட மாதிரி ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் கொடுக்கிறார். அது மாதிரியான விஷயங்கள் வந்து கிடையாது. ஏற்கனவே வந்து மாணவர்கள் பொது நீரோட்டத்தில் இருக்கிறாங்க, பல கல்வி முறைகளை கற்றுக்கொள்கிறாங்க. அதோடு சேர்த்து அவர்கள் வந்து அந்த அரசியலமைப்பு வழங்கிய அந்த உரிமைகளை பயன்படுத்தி தங்கள் மதம் சார்ந்த கல்வியை வந்து உரிமையின் அடிப்படையில் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு இந்த பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதற்கு ஒரு மூடு விழா நடத்தி அதை தடை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தான் இவர்கள் செய்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். அது மாதிரி இந்த புஷ்கர் சிங் தாமி உத்தரகாண்ட் மாநில முதல்வர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், மதம் சார்ந்த அடையாளங்கள் வந்து இதன் மூலமாக சிதைக்கப்படாது, மதம் சார்ந்த கல்வி கற்பதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். ஆனால் கடந்த காலங்களில் மக்கள் அறிந்த ஒரு உண்மை, பல மாநிலங்களில் பாஜக அரசாங்கம் ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்களில் வந்து இவர்கள் எப்படியெல்லாம் சிறுபான்மையினருடைய கல்வியை வந்து எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து பாதிக்கக்கூடிய காரியத்தை செஞ்சாங்க, சிறுபான்மையினருடைய அந்த மதம் சார்ந்த கல்வி கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய விஷயத்தில் எப்படியெல்லாம் என்னென்ன தடையெல்லாம் இவர்கள் போட்டார்கள் என்பது பல மக்களும் அறிந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. இவர்கள் இது மாதிரியான ஒரு பொய்யான விஷயத்தை கொண்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு தரப்பினர்களுக்கு வந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. முஸ்லிம்கள் மதம் சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினர் தலைவராக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதற்கொண்டு இதன் மூலமாக மாணவர்களுடைய, குறிப்பாக சிறுபான்மையினர் மாணவர்களுடைய அந்த மதம் சார்ந்த கல்விக்கு மிகப்பெரிய ஒரு வேட்டு வைக்கப்படும், அவர்களுடைய அந்த உரிமை பறிக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தை பலரும் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்க்குறோம். ஏன்னா கடந்த காலங்கள் அது மாதிரிலையா வந்து நடந்திருக்கு. ஒரு சிறுபான்மையினர் தனியாக வந்து மதரசா கல்வியாக இருந்தாலும் சரி, மதரசா வாரியமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று தனியாக ஒரு வாரியம் அமைத்துக் கொள்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி உரிமை இருக்கின்றது. எந்த சிறுபான்மையினர் சமூகமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது, எந்த சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்கள் மதம் சார்ந்த தங்களுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் தனியாக ஒரு மதரசாவை உருவாக்கி கொள்ளலாம், தனியாக கல்வி நிலையங்களை அமைத்துக் கொள்ளலாம். அந்த கல்வி நிலையங்களில் என்னென்ன பாடங்கள் சொல்லப்பட வேண்டும் என்பதை மதரசாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த மதரசாவை நடத்தக்கூடிய அட்மின் இருக்கிற நிர்வாகிகள் அவர்களே அந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம், பாடத்திட்டங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்கின்ற முழு உரிமையுமே இந்திய அரசியலமைப்பு சாசனம் வந்து அனைத்து மக்களுக்கும், சிறுபான்மையினர் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி தான் சிறுபான்மையினர் தங்களுக்கென்று கல்வி நிறுவனங்களை உருவாக்கி கொள்கின்றார்கள். தங்கள் மதம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் கல்வியாக வந்து கற்றுக் கொடுக்கின்றார்கள். எந்த ஒரு கல்வி நிலையத்தையும், எந்த ஒரு கல்வியும் பாதிப்பு வந்து எந்த ஒரு நிலையும் ஏற்படுத்தாது. இதன் மூலமாக மற்றவர்களுடைய கல்விக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமா, மற்றவர்கள் நடத்தப்படக்கூடிய ஒரு கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமான்னு சொன்னால் எந்த பாதிப்பும் கிடையாது என்பதை நல்ல அலசி ஆராய்ந்து தான் இந்த உரிமையை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களை உருவாக்கும் போது இது மாதிரி பாஜக அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் ஆட்சி அமைக்கின்றதோ அந்த தலைமையிலான ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய காரியத்தை தான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள். இன்றைக்கு ஒரே நாடு ஒரே கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தை வந்து பாஜக அரசாங்கம், ஒன்றிய அரசு கையில் எடுத்து அதை எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்பதை திட்டமாக தீட்டி செயல்படுகின்றார்கள். அந்த திட்டத்தினுடைய ஒரு செயல்பாடாகத்தான் இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுகின்றது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மதரசா கல்வி வாரியத்தை அந்த மாநில அரசாங்கம் தடை செய்திருக்கின்றது. இது மாதிரியான காரியங்கள் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையுமே குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகின்றது. ஜனநாயக ரீதியாக அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அந்த உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய
ஒரு விஷயத்தை தான் எங்கெல்லாம் பாஜக ஆட்சி நடக்கின்றதோ எல்லா இடங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுபான்மையின் உரிமையை பறிக்கக்கூடிய காரியத்தை செய்து வருகின்றார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காரியம் பார்க்கப்படுகின்றது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மாதிரியான காரியங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டை, சிறுபான்மையினுடைய அந்த உரிமைகளை பறிக்கக்கூடிய காரியத்தை செய்வது என்பது, நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். ஒற்றுமையாக, வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லப்படக்கூடிய அவங்க உரிமையை அடிப்படையிலான காரியத்தை செய்யக்கூடிய விஷயத்தை இந்த பாஜக அரசாங்கம் குழி தோண்டி புதைக்கின்ற ஒரு காரியத்தை தான் செய்கின்றது. இதற்கு ஒருபோதும் நாம் இடமளிக்க கூடாது. அனைத்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் இதற்கு எதிராக ஒன்றாக ஜனநாயக ரீதியான போராட்டங்களை கையெடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் ஒரு தகவலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.